வணக்கம். இந்த நாட்டில், இந்த மண்ணில் சார்ந்தவர்களோ சாராதவர்களோ தமிழ் பேசிக்கொண்டு பொய்யாய் நடித்து கொண்டிருக்கும் கர்மாக்களோ யாரோ எவரோ, அதாவது இன்றைக்கி இந்த ஐடி கம்பெனியில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி சித்தர்களை பற்றி நாங்கள் சொல்லிடுறோம். ஒரு காலத்தில் மனிதர்களை பார்த்து பயந்து ஓடிய சித்தர்கள் காலம். ஆனால் இக்காலத்தில் மனிதர்களை பார்த்து பயந்து ஓடும் காலம் சூழல் வரப்போகுது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நாங்கள் சொல்லணும்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த வாகனத்திலேயே இந்த லாக்கு போட்டுக்கிட்டு இப்போ வண்டி ஓட்டுறோம். நாளைக்கு மனிதர்களே பார்த்து செய்யக்கூடிய சூழல் வரப்போகுது. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசியல் நடந்துட்டு இருக்கு. இது அப்படியே நம்ம அமெரிக்கா போவோம். அமெரிக்கா, தமிழ்நாடு, ரெண்டு நாட்டுக்குள்ள. ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கு, மண் சார்ந்த விடயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. மண் சார்ந்து மனிதர்கள் கொல்லும் காலம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான். அப்படியே இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவோம். இங்கே ஏன்னா இங்கே அரசியல் பண்ணுறவனும் இந்த நாட்டை சார்ந்தவன் கிடையாது, அரசு துறைகளில் இருக்கிறவனும் இந்த நாட்டை அப்படியே இந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் இந்த மண் சார்ந்த கலாச்சாரம், விடயங்கள், ஒற்றுமைகள் எவன்ட்டுமே கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே ஜாதி வெறி, மனிதனுக்குள் இரத்தத்தில் கொலவெறியாக அவனுடைய வாழ்க்கை பயணம். இப்போ என்னென்னா, இன்றைக்கி நடந்த சம்பவம் என்னென்னா, ஒரு பெண் ஊழியர், ஐடி ஊழியர்னு வச்சிங்களேன், ஒரு செக்யூரிட்டி எப்பயுமே போடுவானுங்க. அடுத்து 2 ஆண் ஊழியர். இப்போ 3 பேர் பின்னாடி சீட்டில், இப்போ இதில் பின்னாடி சீட்டில்